எனக்காக போரிடுபவர். பிரைஸ் தி லார்ட். மோசே மக்களை நோக்கி, ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார், நீங்கள் அமைதியாய் இருங்கள் என்றார் என்று விடுதலை பயணம் யாத்ராகமம் 14:14 வாசிக்கின்றோம். இது நம் அனைவருக்கும் நன்றாக தெரிந்த விவிலிய பகுதி. இஸ்ரவேல் மக்கள் விடுதலை பெற்று கானானை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது குறுக்காக செங்கடல் வந்து நிற்கின்றது. பின்பாக பார்வோனின் சேனைகள் இவர்களை துரத்தி கொண்டு வருகிறது. தாங்கள் செத்து மடிய போகிறோமே என்று மோசையை பார்த்து புலம்பின பொழுது மோசே அவர்களிடம், அஞ்சாதீர்கள், நிலை கொலையாதீர்கள், இன்று ஆண்டவர் தாமே உங்களுக்காக ஆற்றும் விடுதலை செயலை பாருங்கள், இன்று நீங்கள் காணும் எகிப்தியரை இனிமேல் என்றும் காணப்போவதில்லை என்று சொல்லி ஆண்டவரின் கட்டளைப்படி தன் கோலை நீட்டி செங்கடலை இரண்டாக பிரித்து அவர்களுக்கு வழியமைத்து கொடுத்த அற்புத நிகழ்வு இது. ஆண்டவர் உங்களுக்காக போரிடுவார். யாருக்காக? பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்ட இஸ்ரேல் மக்களுக்காக. ஆம் அன்பானவர்களே, இன்று இயேசு எனக்காக இரத்தத்தை சிந்தி என்னை பாவத்திலிருந்து மீட்டு கொண்டார் என்று விசுவசித்து தம் பாவங்களுக்காக மன்னிப்பை வாங்கி அவருடைய தூய இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய பிள்ளைகளுக்கு அவர் போரிடுவார் என்பதுதானே உண்மை. இந்த 14வது அதிகாரத்தின் துவக்கத்தை நாம் தியானித்தோம் என்றால் இந்த போரை உண்டு பண்ணினதே ஆண்டவர்தான் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. கடலுக்கு முன்பாக அவர்களை பாளையம் இறங்கச் சொன்னதும் ஆண்டவர்தான். அப்பொழுது பார்வோன் அவர்களை பாலைவனம் குறுக்கிட்டதால் அவர்கள் இன்னும் நாட்டிற்குள்ளேயே அலைந்து திரிந்து கொண்டிருப்பார்கள் என சொல்லுவான். நான் அவன் மனதை இறுகச் செய்து உங்களை துரத்தி கொண்டு வரச் செய்வேன். அதாவது உங்களுக்கு எதிரிகளை நானே உண்டாக்குவேன். அவர்கள் உங்களோடு சண்டை போடும் பொழுது நான் உங்களுக்காக போரிடுவேன். அப்பொழுது உங்கள் எதிரிகள் நானே ஆண்டவர் என்பதை உணர்ந்து கொள்வார்கள் என சொல்கிறார். ஆம் அன்பானவர்களே, நாம் எப்பொழுது ஆண்டவரை நம் சொந்த மீட்பராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விட்டோமோ அப்பொழுதே நம்மை சுற்றி இருக்கும் நம் எதிரிகள் நமக்கு தொல்லை கொடுக்க ஆரம்பித்து விடுவார்கள். அப்பொழுது பார்வோனை போல் இவர்களது வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை எங்கெங்கே தீரப்போகுது, அவங்க ஆண்டவர் பார்த்து கொள்வார், ஆண்டவர் எங்களுக்காக வழக்காடுவார்னு சொல்லிக்கொண்டே இருக்கட்டும், இந்த பிரச்சனை முடிய போவதும் இல்லை, இவர்களுக்காக இவர்களது ஆண்டவர் போரிட போவதும் இல்லை என்று சொல்வார்கள். பல வருடங்களாகியும் பிரச்சனைகள் தீராமல் இருந்தால் உலகம் அப்படித்தான் பேசும். ஆனால் அன்பானவர்களே, எகிப்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை அழைத்து கொண்டு வருவது மட்டும் ஆண்டவரின் நோக்கம் அல்ல. அவர்களுக்கு எதிராக இருந்த பார்வோனையும் எகிப்தியரையும் என்றுமே இஸ்ரவேல் மக்கள் காணாதபடி அவர்களை அழிப்பதுதான் அவரது நோக்கம். அதனால் பார்வோனின் மனதை இறுகச் செய்து அவரை இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக தூண்டிவிட்டு அவர்களை துரத்தி கொண்டு வரச் செய்து இஸ்ரவேல் மக்களாகிய தன் மக்களுக்காக அவர் போராடி இஸ்ரவேலருக்கு வழிவிட்ட அதே செங்கடலில் அவர்களை மூழ்கடித்து அவர்கள் அனைவரையும் நிரந்தரமாக அழித்தாரே. நேர்த்தியாக ஸ்கெட்ச் போடும் திட்டமிடும் நம் ஆண்டவர் அதேபோல் நமக்கு எதிராக இருக்கும் நம் பகைவர்கள் அதிகமாக தொல்லை கொடுக்கின்றார்களா? நன்றாக நினைவில் வைத்துக்கொள்வோம். அவர்கள் மனதை நமக்கு எதிராக இறுகச் செய்பவர் யார்? நம் ஆண்டவர். எதற்காக? அவர்கள் கொடுக்கும் துன்பத்தை, கஷ்டத்தை நிரந்தரமாக நம்மிடமிருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காகத்தான். நமக்காக போரிடுபவர் யார்? நம் ஆண்டவர். அவர் தோற்று போனதாக சரித்திரம் உண்டா? இல்லவே இல்லை, இருக்க போவதும் இல்லை. வருடங்கள் ஆனாலும் வெற்றி நமதே. நாமே நினைத்து பார்த்திராத பிரச்சனைகள் புதிதாக வந்து கொண்டிருக்கிறது என்றால் அன்பானவர்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது நம் ஆண்டவர் நமக்காக ஒரு போர்க்களத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்று. ஏன்? நம்மை காயப்படுத்துபவர்களை, நம்மை பலவீனப்படுத்துபவர்களை, நம்மை ஒடுக்க நினைப்பவர்களை நிரந்தரமாக நம்மிடமிருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் போட்ட திட்டம்தான் அது. எனக்காக போரிடப் போகிறவரும் அவர்தான். எனவே வெற்றி என்னுடையதே என்று விசுவசித்து கைகளை கட்டிக்கொண்டு வேடிக்கை பார்ப்போம் ஆண்டவர் நமக்காக போரிடுவதை. ஜெபம் செய்வோம். எனக்காக போர் புரியும் என் ஆண்டவரே, எனது பிரச்சனைகளை உமது கரத்தில் நான் கொடுத்து விட்டேனப்பா. நீரே எனக்காக போராடி வெற்றி காண செய்வீராக. ஆமென்.